வெல்கம் டு அவர் ஜேகேஎல்எம் கிச்சன். இன்னைக்கு அவியல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கருணைக்கிழங்கு, 1 கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணது, 1 முருங்கைக்காய், 2 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டணும், இல்லைன்னா கருத்து போயிடும் அது, 1 கப் தயிர், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருங்காயம், அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 அல்லது 5 பச்சை மிளகாய், அரை கப் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இப்போ நம்ம அவியல் எப்படி செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, முருங்கைக்காயை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கணும், கத்திரிக்காய், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் இது ஒரு விசில் விட்டால் போதுமானது. காய்கறிகள் உடனே வெந்து போயிடும். இப்போ காய்கறிகள் வெந்துக்கிட்டு இருக்குது குக்கரில். அது நடுவில் நம்ம மசாலாவுக்கு என்ன அரைக்கணுன்றதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 4 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், தேங்காய், இப்போ குக்கர் திறந்து பார்க்க போகிறோம். காய்கறிகள் பாருங்கள், ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இதை ரொம்ப அதிகமாக கலரக்கூடாது. கலர்னால் காய்கறிகள் குழஞ்சு போயிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் 3 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஊற்றி லேசாக கலரணும். ரொம்ப கலர்னேன்னா காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் தயிரை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம அடுப்பை கொதிக்க விடணும். நம்ம ஏற்கனவே வேகும்போதே உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா போதுமானது. ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விடணும். 5 நிமிஷம் நல்லா இந்த காய்கறிகள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கட்டும். அவியலுக்கு எப்பொழுதுமே தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா தான் நல்லா அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம். அவியலில் கொட்டிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிச்சதை கொட்டிடணும். இப்போ பாருங்கள், சுவையான அவியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.